நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான செய்தி தான். உலகத்தில் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற பெரிய ஒரு அனுபவம், தேவனிடத்தில் பெற்றிருக்கிற அனுபவம். தேவனாலே எப்படி நாம் மறுபடி பிறந்த அனுபவத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து தான் அந்த நல்ல இந்த செய்தியை கேட்க போகிறீங்க. 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. எத்தனை காரியத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா. தேவனாலே பெற்றது. ஒருவன் நம்ம எப்போ மறுபடி பிறந்தோமோ, ஜலத்தினால் ஆவியினாலும் பிறக்கும்போது அதை சொல்கிறாரு. நாம் இரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள். நம்முடைய தாய் தகப்பன்மார் பெற்றெடுத்தது போல அல்ல, இங்கே தேவனாலே நாம் பிறந்திருக்கிறோம். அந்த அனுபவம் என்ன? தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறாராம். இந்த சரீரம் அவருடைய ஆலயமாக மாற்றப்பட்டாச்சு. பழைய பாவ சரீரம் இப்போது தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்றும், இப்போது இந்த நாளில் இப்படி நீங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். இதை அறிஞ்சிருக்க தெரியணும். அதைத்தான் சொல்கிறாரு. அதிலே அடுத்த வசனத்தில், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறாரு. அவருடைய ரத்தம் சிந்தி அந்த கிரயத்தினால் அவர் நம்மை மீட்டு கொண்டார், வாங்கி இருக்கிறாரு. உலகத்தின் அதிபதியினுடைய கரத்திலிருந்து, உலகத்திலிருந்து, பாவ மாம்ச சரீரத்திலிருந்து நம்ம கிரயமாக அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்கள் இஷ்டத்துக்கு அல்ல, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அல்ல. தெளிவாக சொல்கிறாரே பார்த்தீங்களா எப்படின்னு. 1 கொரிந்தியர் 6:15 பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று நீங்கள் அறியீர்களா. இப்போ உங்கள் சரீரத்தினுடைய அவயவங்கள், ஐம்புலன்கள், சரீர பாண்டம், கை, கால், கண், மூக்கு, வாய், சரீரம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய அவயவங்கள், அவருடைய சரீரம். அப்படி மாற்றப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் அறியலையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? அதையெல்லாம் விட்டுட்டு வேறு எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. வேறு ஏதோ காரியங்களுக்காக பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் சொல்கிறாரு. 51:5 சொல்கிறாரு, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். மாம்சத்தில் இருக்கும்போது என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்படிப்பட்ட ஒன்றையும் என்னையும் தான் இப்போ தேவனுடையவர்களாய் மாற்றி இருக்கிறாரு. அவர் சொந்தமாக்கிட்டாருப்பா. ஏன் நீ பயப்படுற? கண்ணீரோடு தேடு, உன்னை புதுப்பிப்பார், இன்னும் அதிகமாக உன்னை ஆசீர்வதிப்பார். அதுலேயே 51:10 வாசிச்சிங்கன்னா, தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். பழைய இருதயம் இல்லை, கேடுள்ள இருதயம் இல்லை, துன்மார்க்கமாக நடக்கிற இருதயம் அல்ல, அதை மாற்றுறாரு. நீ கேட்டால் மாற்றுவார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். யார் கேட்க முடியும்? மறுபடி பிறந்தவங்க, தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள். வேறு யாரும் கேட்க முடியாது. சும்மா பைபிள் எடுத்து வசனம் வாய்ச்சோம், பாட்டு பாடலாம், கீர்த்தனை பாடலாம், கையை தட்டலாம், ஆலயத்தில் போய் வந்தோம், இது பெரிய காரியம் இல்லை. இந்த அனுபவம் வேணும். அது சொல்கிறாரு எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, ஏன்னா அவருடையவராயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு புது இருதயம் உங்களுக்கு கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஹலோ, இதை பெற்றுக்கொள்ள தெரியணும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இதை கேட்க தெரியணும். இதை பெற்றுக்கொண்டால் அந்த அனுபவமே வேறப்பா. இந்த உலகத்தில் நீ இப்போ என்னென்னலாம் தேடிக்கிட்டு அலையிறியோ, அது எல்லாத்துக்கும் மேலே பெரிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகும். உன்னதத்திலேருந்து அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பூமியில் உன்னை தரித்திரராக விட மாட்டார்.
கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும். அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதில் ஒரு வேதனையை உனக்கு உண்டாக்க மாட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, நீங்கள் எப்போ கர்த்தருடையவர் என்று அறிகிறீர்களோ, எப்போ தேவனுடையவர்கள் என்று அறிகிறீர்களோ, எப்பொழுது நான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்று அறிவீர்களோ, அப்பொழுதுதான் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அது வரையிலும் ஒன்றால் இதை செய்து சாதிக்க முடியாது. அவர் கட்டளையின்படி நடக்க முடியாது. நியாயங்களை கை கொள்ள முடியவே முடியாது. 99 வயசானாலும் நீ இதை தேடலைன்னா, கண்டுகொள்ளலைன்னா இதில் வரவே முடியாது. ஆனால் அதுக்காகத்தான் தேவனுள்ள கிரயத்துக்கு வாங்கியிருக்காரு. நீ உன்னுடையவன் அல்ல, நீ உங்களுடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். அவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆவியோட உள்ள வாசம் பண்ணிக்கிட்டே இருப்பார்ப்பா. ஆலயத்தில் வந்தவுடனே யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அந்நிய பாஷையில் பேசுங்கன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால ஆவியானவர் உள்ள இருக்கார் நினைப்பா. உனக்குள்ளே ஆவியானவர் இருப்பார். ஆவியானவர் பேசுகிறத முதல்ல கேளு. அவர் உனக்குள்ளே தங்கியிருந்து எப்படிப்பட்டவர், உன்னை பரிசுத்தவானா நடத்துறது தான், இன்னும் உயிர்ப்பிக்கிறது தான், உன் இருதயத்தையும் ஆவியையும் உயிர்ப்பிக்கிறது தான் உள்ளே வந்து இருக்கார். அதை தேடு. அதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். யோபு 25:4 சொல்கிறாரு, யோபு மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவன் புலம்புன காரியம், அவன் மாம்சத்தில் இருந்து. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி? ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி? பார்த்தீங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், துர்க்குணத்தில் உருவாகி பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டிருந்துங்க மனுஷன், பாவ மனுஷன் மறுபடியும் பிறக்கணும். பிறந்தால் தான் இந்த அனுபவத்தில் வர முடியும். யோபு 15:14 சொல்கிறாரு, மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் ஆகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பார்த்தீங்களா? அவன் யோபு புலம்புன ஒரு காரியம். ஆனால் யோவான் 3:6 தேவன் நம்ம எப்படியெல்லாம் புதுப்பிக்கிறார் பாருங்கள். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், இச்சைக்குள்ளே இருக்கும், உலகத்துக்குள்ளே அகப்பட்டுக்கிடும், பிசாசின் கையில் அகப்பட்டுக்கிடும், பாவத்துக்கெல்லாம் அடிமையாயிரும், மரணத்துக்கு சொந்தமாயிரும். ஹலோ, நீ ஆவிக்குரியவனாக மாறலாம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். எத்தனை தடவை உனக்கு மறுபடியுமா இந்த காரியங்களை போதிக்கிறது? சபை சொல்லுதுன்னு சொல்லி ஏதோ தெளிப்பு ஞானஸ்தானத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எனக்கு தெரியலப்பா. ஆனால் இயேசுவே சொல்கிறாரு, மறுபடியும் பிறவாவிட்டால் முழுக்க ஞானஸ்தானத்தை அவர் எடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், ஆளுகையை காண முடியாது. அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னு சொன்னார் என்று அவர் நிச்சயமாய் உனக்கு சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே போக வேண்டி இருக்கு, வெளியே இல்லைப்பா, உள்ள அவருக்குள்ளாக, அவருடைய வழிநடத்தலுக்கு உள்ளாக அவரோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை. புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய சிருஷ்டி அல்ல. மாம்சத்தினால் பிறந்த சிருஷ்டி அல்ல, ஆவியினால் பிறந்த புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயில, மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின. இச்சைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துணிகரமான பாவங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதை பார்ப்பீங்க. என்னென்ன அனுபவிக்க முடியும்? வெறும் வசனத்தினால இல்லை, வார்த்தையினால் இல்லை, பாட்டு பாடினதான அல்ல, இது அனுபவத்தில் வரணும். யோவான் 17:21 அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, அவர் எப்படி பிதாவானவர் அவருக்குள்ளே இருந்தாரோ, அவர் எப்படி பிதாவுக்குள்ளே இருந்தாரோ, அதே போல் நம்ம இருக்கப்படுகிறார். அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக்கொள்கிறேன். என்னைக்கம்மா ட்ரை பண்ணேன், இதை முயற்சி பண்ணேன், என்னைக்கப்பா இதை தேடினேன்,
கண்ணீரோட தேட தெரியணும், கேட்கணும், பெற்றுக்கொள்ள முடியும். என் வாழ்க்கையில் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அறிஞ்சிருக்கிறது தான் முன்னால் செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ பிரசங்கிக்க வந்தேன்னு எல்லாம் வேண்டாம். ரோமர் 6:3 சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? என்ன மரணம்? பாவத்துக்கு மறித்து, அநீதிக்கு மறைத்து, எல்லாம் மறிச்சிருக்க தெரியணும். பாவ இச்சைகளுக்கு மறித்து, பழைய மாம்சத்துக்கு மறித்து, புதிய மனுஷனாக அவரோடு எழுந்தவர்களாய் இருக்க தெரியணும். ரோமர் 8:1 சொல்கிறாரு, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து இனி பழைய மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லைப்பா. ஹலோ, இந்த பூமியிலேயே ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் வாழ்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் வந்துடுவோம். 1 கொரிந்தியர் 12:13 சொல்கிறாரு, எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரு ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். தாகம், நீதியின் மேலே இருந்த பசி தாகம் நமக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கு. ஆத்மாவில், ஆவியில், இருதயத்தில், மனதில் எல்லாம் இப்படி உண்டாயிருது. 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. நமக்குள்ள சகலமும் அவர்கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். பரலோகத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கறது தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதுக்குத்தான், அவருக்காகத்தான் உண்டாயிருக்கிறோம் நாம் இந்த பூமியில். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, உதவி செய்ய, வழி நடத்த, உனக்கு முன்பாக கடந்து போய் வழி நடத்துகிற கர்த்தராய் அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது நமக்கு. பார்த்தீங்களா, பிதாவிட்டிருந்து சகலமும் நமக்கு உண்டாய் இருக்கிறது. உனக்கு என்ன வேணும்? ஆத்மா திருப்தியாக இருக்கும், உன் ஆவி திருப்தியாக இருக்கும், உன் மனது திருப்தியாக இருக்கிறோம். உன் ஆவி உள்ளான மனுஷனில் எல்லாம் தாகம் தீர்க்கப்பட்டு பசியாற்றப்பட்டு இனி பசியாக இருப்பதில்லை, தாகமாக இருப்பதில்லை. உள்ள புறமாக இருக்கிற மனுஷனுக்கு என்ன வேணும்? பிறகு தானாக வரும்ப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும் சொன்னார். கிறிஸ்துவாகிய திராட்சை செடியில் நாம் கொடியாக நிலைத்திருக்க தெரியணும். 15:1-2 வசனங்கள் வாசிங்கன்னா யோவானில், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். சுற்றி சுற்றி வராரு. ஹலோ, உன் வாழ்க்கையில் பிதா தேடிக்கிட்டே இருக்கார். என்ன தேடுறாரு? என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதான் பரிசுத்தம், இதான் பரிசுத்தம். ஆவியின் கனி தான் பரிசுத்தத்தை உண்டு பண்ணுது, பரிசுத்தத்துக்குள்ளே நம்மளை வாழ வைக்குது, பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைய செய்கிறது. அதான் அதை சுத்தம் பண்ணுகிறார், பரிசுத்தம் பண்ணுறாரு. எபிரேயரில் நீங்கள் பார்க்கலாம், வந்து சேர்ந்தீர்களே பாரு, சீயோன் மலையின் இடத்துக்கும் பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 ஆகிய தூதர் இடத்துக்கும் அநேக பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தினிடத்திலும் வந்து சேர்ந்தீர்களே பா. போதிங்கப்பா, சபையில் இதெல்லாம் போதிங்க. வேறு என்ன போதிக்கணும் உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள நியாயப்பிரமாணத்து போதகரா இன்னும் இருக்காதீங்க. ஜனங்க உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. யோவான் 15:5 சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் ஒட்டி இருந்தால் போதும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், கொடி செடியோடு ஒட்டி இருந்த போதும் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், பரிசுத்தத்து மேலே பரிசுத்தம் அடைவான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். உங்களை கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, எலும்ப காரசாரமாக போதிக்காரன்னு நினைக்காதீங்க. லெகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மிகவும் குறைவு. ஞாபகம் இருக்க. சரி, கர்த்தரோட ஆச்சரிப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ பலவீனராக இருக்கலாம், ஆனாலும் அவர் தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டார், உன்னை பலப்படுத்துவார். தேவ சமூகத்தில் காத்திருங்க, பெற்றுக்கொள்வீங்க. தேவனே இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட செய்தியின்படி தேவனாலே மறுபடி நாங்கள் பிறந்த அனுபவம் என்ன என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். தேவனே, இனியும் செவி கொடாதபடி, எங்கள் செவிகளை நாங்கள் விளக்காதபடி உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது
உலகத்திலே எங்களை இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிப்பீர் என்பதை அறிந்திருக்கிறப்பா. கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.